கிட்னி ஸ்டோன் இருக்கவங்க செக்ஸ் பிரச்சனைக்கு அதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஆனால் செக்ஸ் உறுப்புகளுக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்குது. எப்படின்னா, கிட்னியில் ஸ்டோன் இருக்கும்போது விரையில் ஒரு கீழ்ப்பகுதியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வலிக்கும். அதுவும் கடுமையாக வலி இருக்கும். ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்த்தா வேற நல்லா இருக்கும். அதனுடைய கல்பிரிட் பார்த்தா கிட்னியில் ஸ்டோன் இருக்கும். அல்லது ஆணுறுப்பில் வலி இருக்கும். ஆணுறுப்பை செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருக்கும். கிட்னியில் கல் இருக்கும்போது அதனுடைய பாதையில் அந்த சைடில் வலி இருக்கலாம், அடிவயத்தில் வலி இருக்கலாம், விரையில் வலி வரலாம், அந்த பக்கம் இருக்க விரையில் வலி வரலாம், ஆணுறுப்புல வலி வரலாம். சில நேரம் கடுமையான வலி இருக்கும். அந்த கிட்னி ஸ்டோன் உடஞ்சி கீழே சிறுநீர் வர பாதையில் போய் மாட்டிக்கிச்சுன்னா கடுமையான வலி இருக்கும். அப்போல்லாம் செக்ஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் முழுமையாக சரியான பிறகு தான் அவங்க செக்ஸில் ஈடுபட முடியும். மற்றபடி கிட்னி ஸ்டோன் நேரடியாக ஆண்மை குறைவு உண்டு பண்ணாது. சில நேரங்களில் கிட்னி ஸ்டோன் வேறு பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். சிறுநீர் பையில் தொற்று உண்டு பண்ணலாம். அது சில நேரம் ஆண்மை குறைவு போன்ற பிரச்சனைகளையும் அது சேர்த்து உண்டு பண்ணலாம். அல்லது நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்துகள், இதுக்கு எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஸோ அதனால் பொதுவாக கிட்னி ஸ்டோன் நேரடியான பாதிப்புகளை உண்டு பண்ணாது. கிட்னி ஸ்டோனுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு, அதனால் வரக்கூடிய உடல் உபாதைகளால் சில நேரங்களில் ஆண்மை குறைவு தொடர்பாக வரலாம். அது என்னென்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ண முடியும்.